வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம லூமியோ டிவி பற்றி ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரியான ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஏன்னா புதுசாக ஒரு பிராண்ட் உள்ளே வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் டைம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய ஆங்கிளில் ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் ப்ளஸ் மார்க்கெட் இவங்க எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து எப்படி மக்களோட இதயத்தை கவர போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். யார் மூலமாக? கரெக்ட், கைலாஷ் ப்ரோ வந்திருக்காங்க. இவங்க வந்து co-founder ஆஃப் லூமியோ. ஸோ இவங்க வந்து கைலாஷ் ப்ரோ நிறைய உங்களுக்கு இன்சைட்ஸ், இப்போ நிறைய டேட்டாஸ் கொடுப்பாங்க, எப்படி வந்து டிவி மார்க்கெட் எவால்வ் ஆயிருக்கு, ப்ளஸ் இப்போ லூமியோ வரதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம், அப்புறம் உங்களோட ஒரு குட்டி இன்ட்ரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். கிரேட் டு பி ஹியர் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். என் பேர் கைலாஷ். ஆக்சுவலாக நான் சென்னையிலேருந்து தான் பார்ன் அண்ட் பாட் அப் இன் சென்னை. இங்கே வந்து ஸ்கூலிங், ஸ்டடீஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் சென்னையில் தான். அதுக்கப்புறம் ஹேட் அ லாங் கெரியர், ஸ்டார்டட் மை கெரியர் இன் 2008. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தேன். ஐ வாஸ் அ சீனியர் டைரக்டர் அட் ஃப்ளிப்கார்ட். ஐ யூஸ் டு ஹேண்டில் க்ரோசரி ஆஸ் அ பிஸ்னஸ், அதுக்கு முன்னாடி ஃபேஷன் ஆஸ் அ பிஸ்னஸ். ஸோ என்னோட ஃபுல் கெரியரே பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். பட் எப்போதுமே வந்து பீன் லைக் எலக்ட்ரானிக்ஸ் கீக். ஸோ சின்னத்துலேருந்தே வந்து என்னோட கம்ப்யூட்டர்லாம் வந்து நானே தான் அசம்பிள் பண்ணுவேன். ஓகே. 2014-2015 வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ்லாம் வந்து ஸ்மார்ட் இருக்காது, அப்போ டம் டிவிஸ் தான் இருக்கும். ஆமாம், வந்து ராஸ்பெரி பை அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து புதுசாக. ஸோ அதை வச்சு வந்து டிவிஸ்லாம் ஸ்மார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போதுமே நீங்கள் ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளேயும் டீப்பாக போயிருக்கீங்க. டெஃபினட்டாக. ஆக்சுவலாக பேபி மானிட்டர், வைஃபை கேமரா, இதெல்லாம் வந்து ராஸ்பெரி பை வச்சு நான் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர். ஸோ எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஒரு இது இருந்துச்சு, ஒரு தனி ஈர்ப்பு இருக்குங்க, ஒரு துரு. அதில் வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ரீசெண்டாக வந்து நானும் என்னோட கிளாஸ்மேட் ரகு, அவர் வந்து நானும் அவரும் காலேஜில் ஒன்றா படித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. 2023 வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஓகே, ஏதாவது பண்ணலாம். ஸ்பெண்ட் இனஃப் டைம் இன் அவர் கெரியர்ஸ் building for others. It's time to take a step and do something for us and for the country. So that was the goal. And then அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஐடியாஸ் யோசிச்சோம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜாமியில் இருந்தார். ஜாமியில் வந்து there for more than like 6.5 years. மல்டிபிள் கேட்டகரிஸ் ஜாமியில் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஜாமி வந்து மொபைல்ஸில் முதல்ல வந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் அதர் கேட்டகரிஸ் லான்ச் பண்ணாங்க. டிவிஸ், வேக்யூம் கிளீனர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ரிஸ்பேண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தது வந்து அவரோட இனிஷியேட்டிவ். ஸோ அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் கிரேஸ் இருக்கு, சேம் மைண்ட் செட். ஸோ அதனால நாங்கள் இணைந்த கைகளாக இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லலாம். பட் அவருக்கு வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப நிறையா, அது இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்றதுல இல்லையா, அத பீப்புளுக்கு என்ன நீட் இந்த நேரத்துல இருக்கலாம், அதெல்லாம் கெஸ் பண்றதுல வந்து கொஞ்சம் அதுல வந்து நல்லாவே ஒரு எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு உண்டு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் அவர் வந்து மோர் தென் 12 இயர்ஸா இருக்காரு. பிஃபோர் ஜாமி அவர் வந்து ஸ்னாப்டீல்ல இருந்தாரு. ஸ்னாப்டீல் வந்து ஒரு காலத்துல வந்து இந்தியாஸ் பிகஸ்ட் மார்க்கெட் பிளேஸ். ஆமா. இன் 2013-2014 அந்த பீரியட்லாம். ஸோ அப்போ வந்து அங்கே இருந்தார். அப்போது எலக்ட்ரானிக்ஸோட டிவிஷன் வந்து அவர் தான் வந்து சார்ட் ஆஃப் ஸ்கேல் அப் பண்ணார். ஓகே. ஸோ அவருக்கு வந்து மார்க்கெட் சைட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெக் எந்தூசியாஸ்ட் கீக் சைட் ஆஃப். என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களாங்க, எந்தூசியாஸ்ட் கீக். அப்படியே பரத்தோட மூஞ்சி ஞாபகம் வருதா? ஏன்னா எங்க கேங்கும் இதே கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ல தான் இருப்போம். என்னன்னா நாங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை ஹேட் பண்ணல, பட் ஹேட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனை ஏற்படுத்திட்டாங்க. அதனால நான் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணேன், எந்தூசியாஸ்ட் அண்ட் அந்த கீக் அந்த டேர்ம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட் உங்களுக்கு பார்த்தோம், பார்க்கும்போது வருண் தான் ஃபர்ஸ்ட் எங்க குரூப்ல ஷேர் பண்ணாங்க. பாத்தியாப்பா அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா ஹலோ எந்தூசியாஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஹே எந்தூசியாஸ்ட் அப்படின்னு. என்னடா இது, இந்த வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணி ரொம்ப நாளா நம்ம பார்த்ததே இல்லையாடா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானடா பார்த்தோன்னு இருந்தது. இன்னொன்று என்னன்னா, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும், சர்ச் இன்ஜின் அப்படின்னு நம்ம டக்குன்னு கூகுள்னு எல்லாருக்கும் தோணும். அதை தவிர ஒரு சில பசங்க வந்து டக் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ ChatGPT இருக்கு, கிராக் இருக்கு, ஜெமினி இருக்கு, ஆப்டே இருக்கு. ஏஐல போயிட்டு தம்பி லூமியோ பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே அது ரிப்ளை எப்படி இருந்ததுன்னா, லூமியோ ஆமா, இவங்க வந்து டிவி, இவங்க வந்து டெபியூ பண்றாங்க இந்தியாவில், இவங்க வந்து கொஞ்சம் டஃப்பான டீம் அப்படின்னு போட்டுருந்தது. என்ன டஃப்பான டீம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த டீம்ல இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷாமியில் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஃபிளிப்கார்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, டேட்டா பேஸ் கொடுக்குது. ஸோ அப்போ இவங்க வந்து மார்க்கெட் ப்ரெசன்ஸ் அனலைஸ் பண்றதுல ஸ்ட்ராங்கான டீம்னு அதுவே வந்து பாயிண்ட்ஸ்ல எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ அடுத்து உங்ககிட்ட அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். எப்படின்னா, இப்போ நீங்க இதெல்லாமே ரீட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ லூமியோ வர காரணம் என்ன? ஓகே. ஸோ மார்க்கெட் டெஃபினட்டாக நான் வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஆக்சுவலாக டிவிஸ்
பண்ணோன்றதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம். ஓகே. அது ஏன்னா பேக்ரவுண்ட் அப்படி எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன் எக்ஸ்டென்சிவாக ஃபார் இந்தியன் கன்சூமர்ஸ். ஸோ வி தாட் ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணோன்னா வில் டு லெவரேஜ் ஆர் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன நாங்கள் கெரியரில் பண்ணியிருக்கோங்களோ அதை வந்து யூஸ் பண்ணி ஹவு கேன் வி பில்ட் அ ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ எலக்ட்ரானிக்ஸ் டிசைட் பண்ணியாச்சு. பட் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள என்ன பண்ணுறது இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட். எலக்ட்ரானிக்ஸ் வந்து 80 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா. அதில் வந்து பாதி மொபைல்ஸ் பண்ண மாட்டோம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா மொபைல்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போது ரீசெண்டாக ஒரே ஒரு கம்பெனி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது நத்திங். They're doing fairly well. They're a source of inspiration for us. But we know it's a very, very difficult thing to get into. So adukapram வந்து we started looking at what are the other different categories that are there in the market, and we landed on home entertainment. And home entertainment is a 12 billion market. Out of 80, 12. So it's a big opportunity. And adula வந்து பாத்தீங்கன்னா இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை, எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து இதர் டாப் எண்டில் இருக்காங்க, இல்லைனா வந்து ஃபுல் மாஸ் எண்டில் இருக்காங்க. கரெக்டுங்களா? இதில் வந்து ரீசெண்டாக OnePlus அண்ட் ரியல்மி ஆர் 2 brands that were doing well in the market, but they left the market. So that presents an opportunity. அங்கே வந்து ஒரு மிட் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் there is a vacancy that happened. இது ஒரு 2 years back 2023 வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு there is no one else. சேம் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அதே ஷாமி டிவி, ரெட்மி டிவி, அப்புறம் எப்பயும் மாதிரி சோனி, எல்ஜி, சாம்சங். எஸ் எஸ். ஸோ வி தாட் ஓகே மேபி தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, லெட்ஸ் டிக் டீப்பர் அப்படின்னு வி ஸ்டார்டட் லுக்கிங் அட் டேட்டா டு ஃபைண்ட் அவுட் மார்க்கெட் இஸ் அ பிக் மார்க்கெட். இதில் வந்து எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 மில்லியன் யூனிட்ஸ் ஆர் கெட்டிங் சோல்ட். ஓவர் த லாஸ்ட் 5-6 years கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 million TVs have been sold. ஓகே. ஸோ மார்க்கெட்டில் தெர் இஸ் ஸ்பேஸ், there is enough opportunity for a player to enter. பட் சும்மா வந்து என்டர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மோஸ்ட் டிவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக் அதே தான் இருக்கும். ஆமாம், ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். பட் பிராண்ட் மட்டும் வேறு வேறு. ஆமாம், பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி பண்ண வேணாம். அந்த மாதிரி பண்ணோன்னா நாங்கள் எப்பவும் பண்ணிருக்கலாம் அது. பட் we didn't do that. We actually went looked at what problems users are facing. ஸோ இந்த மார்க்கெட்டில் என்டர் பண்ணணும்னா you need to have a very clear differentiation. And that differentiation should come from a user pain point. Correct. Okay. So then we started looking at what are the different pain points people have. அது பண்ணும்போது what we realized was எங்களுக்கு ஒரு hunch இருந்துச்சு. அந்த hunch, we can't build a business on a hunch, right? You might be right, but you still need to validate. So அதனால நாங்கள் வந்து we spoke to more than like 1,000 people now in the last 1.5 years. அதை தவிர வந்து எல்லாம் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரிவ்யூஸ் இருக்கும். ப்ராடக்ட் வந்து ரிவ்யூஸ் இருக்கும். நீங்களே வந்து ஏதாவது வாங்குறதுக்குன்னா முதல்ல போய் ரேட்டிங் பார்ப்பீங்க. ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தமே ரிவ்யூ பார்ப்போம். அதான் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அப்புறம் செல்லரையும் பார்ப்போம். கரெக்ட். ஸோ பார்த்துட்டு யார் செல் பண்றா, அமேசானே பண்றாங்களா இல்லை பிராண்ட் வந்து அமேசான் மூலமா பண்றாங்கன்னு பார்ப்போம். வேற யாராவது இருந்தால் கொஞ்சம் சந்தேகப்படுவோம். ஸோ இதெல்லாம் ஸோ நாங்கள் அதே தான் பண்ணோம். பட் வி டிட் இட் ஃபார் ஸ்கேல். எல்லா பிராண்ட்ஸ்க்கும் வந்து என்ன சொல்றாங்க, கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, அதை பேஸ் பண்ணி we came across one core problem. Most brands today are offering good display, good sound and good pricing. Okay. அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸிங்கில் they're okay. எங்கே வீக்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். அதில் வந்து டெஃபினட்டாக வந்து ப்ராப்ளம் இருக்குது. சம் பிராண்ட்ஸ் ஆர் ரியலி குட், சம் பிராண்ட்ஸ் ஆர் நாட் டூயிங் anything. But one problem that is true across all brands is performance. இதில் என்னன்னா நீங்கள் வந்து மொபைல் வச்சுருக்கீங்க, மொபைலில் வந்து ஏதாவது லேக் ஆச்சுன்னா நீங்கள் சும்மா இருவீங்களா? கடுப்பாயிட்டு நீங்கள் மாற்றியே ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ண தோணும். அட்லீஸ்ட் அது திரும்பியும் வந்து வேறு வழி இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டனால ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு. கரெக்ட் இல்லையா? ஆனால் டிவியில் அந்த ரியாலிட்டி, நீங்கள் எந்த டிவி எடுத்தாலும் கொஞ்சம் மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஸ்லோ ஆகிடும். ஆமாம். அண்ட் எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனே இல்லை. சில எந்தூசியாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர் டிவி மேக்ஸ் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அது வாங்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிகம் பெட்டர். ஆர் நிறையா பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஆப்பிள் டிவி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மைதான். பட் ஒரு டிவி ஸ்மார்ட் டிவின்னு சொல்கிறத வந்து பை டிஃபால்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அது இல்லை. அது இல்லாததுனால தான் வந்து பீப்புள் இந்த மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் we thought is a problem that affects everyone. Maybe about some percentage of people care about it.
அந்த எந்தூசியாஸ்ட் தான் வந்து ஆக்சுவலி அதை பற்றி அதிகமாக அவங்க தான் போடுறாங்க. ஏன்னா இந்த ரெட்டிட்லேருந்து எல்லா பேஜஸ்லையும் போய் பார்த்தா இந்த எந்தூசியாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் போய் அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏங்க நான் ரீசெண்டாக ஒரு டிவி வாங்கினேன், 80,000 rupees, 55 inch மினி எல்இடி QLED என்னன்னாலும் சொல்லிட்டு, இல்லாட்டி ஓஎல்இடி நான் வந்து பட்ஜெட்டில் அதாவது ஆஃபரில் வந்துச்சின்னு வாங்கினேன். ஆனால் எனக்கு எல்லாம் ஓகே இருந்ததுங்க. செட் பண்ண ஒரு 1 month எனக்கு நல்லா இருந்தது. அப்புறம் போக போக கிராஜுவலாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கல. நான் ப்ரீமியம் டிவி நினச்சி வாங்கினேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அஃப்கோர்ஸ் லைக் ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும்னா you need to have a problem, you need to be able to solve that problem really well, and that problem has to appeal to a lot of people. இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நாங்கள் இது பண்ணுறது வந்து டெஃபினட்டாக 100% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது பிரச்சனை இருக்கும். பட் எல்லாருமே வந்து இதுதான் வந்து வச்சு ஒரு டெசிஷன் எடுப்பாங்களா சொல்ல முடியாது. கிடையாது. கரெக்ட். இது வந்து பட் இந்த மாதிரி people who care about this will definitely believe that this is something that we solve for. So அதனால we think that it's not a mass enough problem, but it's a problem that matters to enthusiasts. And typically in the technological evolution நீங்க பாத்தீங்கன்னா enthusiasts are the guys who actually define the technological trend. நீங்க வந்து ஸ்மார்ட் போன்ஸ்லயே கூட the same evolution 2013 14ல நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா, முதல்ல 1+1 வரும்போது கூட நம்ம பார்த்தோம். every 2 years வந்து உங்களுக்கு மொபைல் வந்து டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பா. பட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா OnePlus, Xiaomi, they bought in flagship chipsets at really good value for challenging price. அதனால என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து பெஸ்ட் சிப்செட்ஸ் இதில் எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க மொபைல்ஸில். அண்ட் இப்போ வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் எனிமோர். சேம் திங் இஸ் வாட் we're trying to do with TVs. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இட் ஷுட் நாட் பி left only for the top end or the premium end. It should be there for everyone. நாங்க வந்து எல்லாரும் அஃபோர்ட் பண்ற லெவல்ல நாங்க ட்ரை பண்றோம். கரெக்ட். ஏன்னா நான் பார்த்தேன் பிரைஸ் வந்து இப்போ இருந்தது 29,999 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ட்ரி லெவல் டிவைஸ் இருக்கு. அண்ட் அதுலயும் அதே போர்டு இன்டர்னல்ஸ் தான் இருக்கு, எங்கேயும் காம்ப்ரமைஸ் இல்லை. உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன ஐபிஎஸ் பேனல் இருக்க போது. நானா ஒரு விஷயம் வந்து இந்த ஓவரால் லான்ச்சா இருக்கட்டும், இப்போ நீங்க கொடுத்த ப்ரெசன்டேஷனா இருக்கட்டும், அதுல பார்க்கும்போது ஒன்று வந்து செம்ம பிரில்லியண்டா இருந்தது. என்னன்னா இப்போ ஒரு கிரியேட்டர்னு எடுத்துப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னா நீங்க காட்டுற டெமோ நான் அப்படியே ஷூட் பண்றேன், இன்னொரு கிரியேட்டரும் ஷூட் பண்றாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெட் கேமரா எடுத்துன்னு வந்து ஷூட் பண்றாரு, இன்னொருத்தர் ஃபோன்லேயே ஷூட் பண்றாருன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து பார்க்குற ஆடியன்ஸை போய் சேரப்போது. அவங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்தந்த கேமரால அவங்க எடிட் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிவியை காட்ட முடியும். கரெக்ட். இப்போ டிவி பேனல் நான் சொல்லுவேன், நான் சொன்ன மாதிரியே பேனல் இருக்குமான வீடியோவில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க வந்து பிரில்லியண்டா பண்ண ஃபேக்டர் என்னன்னா யார் எப்படி எடிட் பண்ணாலும் சரி ஸ்பீடை காட்ட முடியும். கரெக்டுங்க. ஸோ இப்போ வெளியில வந்து இப்போ நான் இந்த டிவியை ஷோகேஸ் பண்றேன், நான் பக்கத்துலேயே வந்து சோனி வைக்கலாம், எல்ஜி வைக்கலாம், சாம்சங் வைக்கலாம். பேனல் டிஃபரன்ஸ் சொல்லும்போது என்ன ஆகும்னா நேரில் வந்து ஒருத்தர் பார்க்கும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷோர் வீடியோவில் கிடைக்க போகுது. ஆனால் வீடியோவில் பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிற அட்வான்டேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணது சூப்பரான ஒரு பாயிண்டாக இருந்தது. நான் பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா இப்போ நான் வந்து யார்கிட்டனாலும் சொல்ல முடியும் இது ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுதுங்க, காட்டிட முடியும். இதில் நேவிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, காட்டிட முடியும். இன்னும் 3 to 4 months கழிச்சு நான் என்ன பண்ணலாம்னா அந்த 3 to 4 months நான் யூஸ் பண்ணிட்டு 4 months கழிச்சு என் டிவி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை கூட நான் வேலிடேட் பண்ணி காட்ட முடியும். பட் இதுவே வந்து நான் பேனல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக காட்ட முடியுமானா கஷ்டம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் தட் அவுட். நாங்களும் வந்து இந்த டெமோ நாங்கள் காமிச்சது வந்து இது ஏன்னா டிவிஸில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கே இல்லை. ஸ்பீட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன்ஸ்லாம் வந்து AnTuTu ஸ்கோர் அதெல்லாம் இருக்கு. ஆமாம். அதே மாதிரி டிவிஸில் there is no benchmark. ஸோ நாங்களே வந்து என்ன பண்ணோம்னா we try to figure out ஜென்ரலாக யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க டிவியில், அண்ட் அந்த பிஹேவியரை அது ஒரு பெஞ்ச் மார்க்காக கொண்டு வர முடியுமான்னு பார்த்து பூட் டைம், ஆப் லோட் டைம், எத்தனை ஆப் மெமரியில் இருக்கு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைஃபை சிப்செட் ரீட் பண்ணுது, வைஃபை எவ்வளோ டேட்டா வருது, எத்தனை ஃப்ரேம் ட்ராப் ஆகுது நீங்கள் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் யூசர் பேஸ்ட் மெட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணி அதை வந்து ஆல் த டாப் ஆண்ட்ராய்டு அண்ட் கூகுள் டிவிஸோட கம்பேர் பண்ணி பெஞ்ச் மார்க் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதில் கிளியராக வந்து எங்கள் டிவி வந்து இஸ் த வின்னர். ஸோ இட்ஸ் நான் எப்படி சொல்கிறது, இது வந்து இதுதான் வந்து கோரா டிவிக்கு கேட்டிங்கன்னா இல்லை, பட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டிவி. இது வரைக்கும் யாரும் அதை பற்றி யோசிச்சது இல்லை. கரெக்ட். நாங்கள் வந்து we think that by doing this it will actually help the industry. This is a direction that we should move towards and அந்த ஒரு objectiveல we are trying to do this. ஏன்னா நீங்கள் இப்போ கொடுத்துருக்குற இந்த ஆன்சர் வந்து ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் இருக்குது இதுக்கு ரிலவெண்ட்டாக. எப்படின்னா நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட இடத்துல போய் கன்சியூமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் எடுத்திருக்கீங்க. அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஓவர் த இயர் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க,
பேனலை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றவங்க கம்மியா இருக்கு, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றவங்க அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சனால தான் நீங்க பர்ஃபார்மன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. இப்போ எங்களுக்கு எப்படின்னா மக்கள் வந்து எங்ககிட்ட கேட்கும்போது என்னன்னா, ஒரு சிலர், நிறைய பேர் இல்ல, 1-2 பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா ப்ரோ டிவில நான் எப்படியா இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரு ஆப் வந்து லோட் ஆகுது 18 செகண்ட் ஆகுது, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா 18 செகண்ட் கழிச்சு எனக்கு பேனல் தானே முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இவங்க சொல்றாங்க. எப்படின்னா நான் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு அடுத்த கொஸ்டின் என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டிவி பண்ணிட்டோம், இப்போ இந்த டிவி மாதிரியே மானிட்டர் பண்ணுவோமா? ஃபியூச்சரில் கேட்குறேன். மானிட்டர், கேமிங்காக மானிட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள், அதுலேயும் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு. ஸோ நாங்கள் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மானிட்டர் டெஃபினட்டாக ஒரு கேட்டகரி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ இமீடியட்டாக பண்ணுவோமா இல்லைன்னா அது நான் இப்போ ஆன்சர் பண்ண முடியாது. கரெக்ட். ஏன்னா எங்கள் ஃபோக்கஸ் இப்போ என்னன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம், பட் அந்த ப்ராடக்ட்டை வந்து வி வில் டூ இட் ரியலி வெல் அண்ட் வில் டேக் தட் டு ஸ்கேல் அண்ட் தென் வில் எக்ஸ்ப்ளோர் அதர் கேட்டகரிஸ். இப்போது எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் தி எக்ஸ்பர்டீஸ் அண்ட் த நாலேஜ் அண்ட் த கேப்பபிலிட்டி டு பில்ட் தட், பட் வி ஆர் டேக்கிங் இட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் as a deliberate step. ஏன்னா இப்போ நான் போய் இப்போ ஒரு 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டை அட் அ பாயிண்ட் இன் டைம் லான்ச் பண்ண ட்ரை பண்ணேன்னா இட்ஸ் நாட் கோன் பி வெரி எஃபிஷியன்ட். நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 20 பேர்கிட்ட தான் இருக்கும். எங்களுக்கும் வந்து வி வாண்ட் டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் வேர் சால்விங். ஸோ அந்த ரீசன்றதுனால எது பண்ணாலும் அது ஒழுங்காக பண்ணணும். ஸோ இந்த டிவி கூட வந்து நாங்கள் ஐ மீன் இஃப் ரிக்வயர்ட் வி குட் ஹவ் டன் இட் பை திவாலி இட் செல்ஃப் இஃப் வி ஹேட் டு டூ வாட் எவ்ரி ஒன் எல்ஸ் வாஸ் டூயிங். பட் வி டென்ட் டூ வாட் எவ்ரி ஒன் எல்ஸ் வாஸ் டூயிங். நாங்கள் பண்ண டிவி வந்து யூனிக். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஈவன் குளோபலி இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி லைக் சால்வ் திஸ். ஸோ அதனால whatever we do we want to do it right, but we will take our time to get into other areas as well. இல்லையா? ஸோ அதான் நான் ஒரே ஒரு பாயிண்ட், நீங்கள் டிஸ்பிளே பற்றி பேசுனீங்க இல்லையா? இந்த டிவி வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் இருக்கிற டிஸ்பிளே இஸ் கம்பேரபிள் டு ஆல் த ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அது எப்படின்னா வந்து டிபிக்கலாக டிவியில் வந்து பிரைட்னஸ், கலர் வால்யூம் அண்ட் கலர் அக்யூரசி, இது 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஆமாம். ஸோ பிரைட்னஸில் we are pretty much there, almost 400 one of the brightest இல்லையா? one of the brightest 900 nits in our peak. அது வந்து மினி எல்இடி இல்லையா? மினி எல்இடியில். ஓகே. கலர் வால்யூமில் பார்த்தீங்கன்னா கலர் வால்யூமில் எங்கள் 55 inch டிவிஸில் வந்து 80% ப்ளஸ் ரெக் 2020 கலர் ஸ்பேஸ். ஸோ ரெக் 2020ன்றது வந்து HDR கலர் ஸ்பேஸ். That is the sort of benchmark for all HDR movies if you have to have a very accurate representation of HDR movies. அதில் வந்து நீங்கள் artings.com கேள்விப்பட்டுருவீங்க. அதில் போய்ட்டு நீங்கள் இந்த பேராமீட்டர் UV 2020 கலர் ஸ்பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அதை டாப் டு பாட்டம், டாப் ரேட்டட் டு பாட்டம். 80%க்கு மேலே ஐ திங்க் ஒரு 22 டிவி இருக்குங்க இந்த வேர்ல்டில். ஓகே. அக்ராஸ் ஆல் பிராண்ட்ஸ். ஸோ அதில் நாங்கள் ஆனால் இன்னும் அந்த ஆர்டிங்ஸில் இல்லை, பட் எங்கள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பப்ளிக்காக இருக்குது. ஸோ அதில் வந்து யூ கேன் கம்பேர், we are more than 80% in that score. It is among the flagships in the world. ஸோ டிஸ்பிளேலையும் வந்து நாங்கள் வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம், பட் that is because it's a problem that we want people to sort of be aware of. But displayல it's actually one of the best displays that you can get. ஸோ இது வந்து இப்போ எனக்கு வந்து எப்பயுமே எப்படி தோணுச்சுன்னா, நான் ஒரு சில அப்ளிகேஷன் டெஸ்டிங்காக என்ன பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி ஆப்பிள் டிவி யூஸ் பண்ணியிருக்கேன், ரோக்கு டிவி யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபயர் டிவி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாமே யூஸ் பண்ணும்போது இந்த ஆண்ட்ராய்ட் டிவியில் இப்போ இந்த கூகுள் டிவி அப்படின்னு மாறும்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டும் வேற நம்ம நினைப்பாங்க. பட் அது ஆண்ட்ராய்ட் டிவி மேலே ஒரு லேயர். ஆக்சுவலாக இப்போ இந்த கூகுள் டிவி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு அந்த ஐடியா இருக்கும்னு தெரியல. பட் அகைன் சேம் ஆண்ட்ராய்ட் டிவி தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும். அண்ட் இதில் வந்து எனக்கு ஃபயர் ஸ்டிக்கை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று மட்டும் தோணும், இவன் மட்டும் எவ்வளோ பிரில்லியண்டாக டேக்கிள் பண்ணுறான் அப்படின்னு தோணும். எந்த ஆஸ்பெக்ட்லனா உங்ககிட்ட நான் இந்த கொஸ்டின் கேட்டேன், நம்ம அதாவது பிஹைண்ட் த சீனுங்க, சரியா? ஸோ கேட்கும்போது நீங்களும் அதே தான் சொன்னீங்க. என்னன்னா ஃபயர் டிவி நான் பார்ப்பேன், ஃபயர் OS 5 யூஸ் பண்ணுறேன் ஒரு 3 years பேக். யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எல்லாத்துலேயும் 11, 12 ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபயரில் பார்க்குறேன் எந்த வெக்கமும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 5 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு யூசருக்கு வந்து யூஏ இன்ட்ராக்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒரு மொத்தமாக இப்போ நமக்கு என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா அப்ளிகேஷனையுமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளதுலேயும் அப்படி தான் இருக்குது இல்லையா? இப்போ கூகுள் டிவியோட ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே எல்லா ஆப்புக்கு ரிலவெண்டான கண்டென்ட்ஸும் ஷோகேஸ் ஆகிட போகுது. அண்ட் யூனிவர்சல் சர்ச்சும் இருக்க போகுது. ஸோ பிரச்சனையே இல்லை. நம்ம ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு ஏதாவது ஒரு மூவி கொடுத்தோம்னா அந்த மூவி எந்தெந்த ஆப்பில் அவைலபிளோ கரெக்டாக காட்டிட்டு போகுது. ஸோ ஈஸியாக இருக்க போகுது. ஃபயர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும். எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஆண்ட்ராய்ட் 7 ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்ட்ராய்ட் டிவின்னு. இவன் பார்த்தீங்கன்னா 5 ரன் பண்ணிட்டு இருப்போம், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு இருக்கிற ஹார்ட்வேருக்கு வந்து அது ரொம்ப
ஃப்ளூயிடா ஃபீல் ஆகும். இன்னைக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இதே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற டிவிஸோட ஹார்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது இப்போ லுமியோ டிவில இருக்கிறது வந்து 3 times ஆர் ஈவன் ஃபாஸ்டரா இருக்கு ஹார்ட்வேர். ஸோ இப்போ ஃபியூச்சர் ப்ரூஃப்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா முன்ன நீங்க சொன்ன அந்த 1+1 டேஸா இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற டிவைசஸ் வரும்போது எப்படி இருந்ததுன்னா, அடுத்து ஒரு 2 years அப்டேட் கொடுத்தாலும் டிவைஸ் வந்து கண்டிப்பா ஸ்லோ ஆகாது அப்படிங்கிற ஒரு ப்ராமிசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஆக்சுவலா பார்க்கும்போது அதான் ஆண்ட்ராய்ட் 11 ரன் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஒரு சில நண்பர்கள் இங்க வரும்போது கூட கேட்டாங்க, இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் 14 அவைலபிளா இருக்கும்போது நீங்க ஆண்ட்ராய்ட் 11ல இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான நீங்க ஒரு ஆன்சர் சொன்னீங்க, பட் அதை நம்ம மக்களுக்கும் சொல்லிடுங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆண்ட்ராய்ட் 11 அண்ட் ஆண்ட்ராய்ட் 14ல பெருசாக ஃபீச்சர் வைஸ் வித்தியாசம் இல்லை சரிங்களா. பட் லாட் ஆஃப் பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஹவ் பீன் ஆடட் விச் டசன்ட் ஆட் டு கன்சூமர் ஃபேசிங் features. So அதனால and a lot of the consumer facing features are also coming up on Android 11. So அதனால we said okay, எங்களுக்கு வந்து முதல்ல stable product தேவை. When we are launching, we need something that is stable, we need something that is responsive. So we chose to go with Android 11. But once we know that Android 14 is also up to that mark, stable enough, then we will move into that, and hopefully like down the year we will be doing that upgrade. Super, but again, the focus, relentless focus is on experience. So adanaala we took that call and முதல்ல அதை prioritize பண்ணுவோம். ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. கூகுள் இருக்கிறதுனால, கூகுள் டிவி லேயர் இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு 11 இல்லை ஆண்ட்ராய்டு 14 பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கூட இப்போ ஆண்ட்ராய்டு 11லேயே அவைலபிளாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ சம்மரிஸ், அது இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 24ல அப்டேட் புஷ் பண்ணாங்க. இட்ஸ் தேர் லைவ் இன் ஆர் ப்ராடக்ட். ஸோ அந்த வெர்ஷன் அப்கிரேட்னால மேஜர் எதையும் மிஸ் பண்ண போகிறது இல்லை, அதான் பாயிண்ட் இல்லை. Experience is going to be that much better. When we know that it is ready for us to give the same experience, we will bring that as well. And ரொம்ப லேட்டும் இல்லை, later this year is when we are planning. ஸோ இதே மாதிரி இப்போ எப்படின்னா மொபைல் டிவைசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உள்ளே வந்து ப்ராசஸர் இருக்கு. ப்ராசஸர் இருக்கு அப்படின்னாலும் அதே சமயம் அந்த டிஸ்பிளேக்கு வரக்கூடிய கண்டென்ட்டை ரெண்டர் பண்றதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சிப் வச்சு ஒரு சிலர் ரன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிக்சல் ஒர்க்ஸ்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் கிரவுண்ட் பிரேக்கிங்காக எப்படி இருந்ததுன்னா 15K மதிப்புல இருக்க ஃபோன்ல இந்த கோ ப்ராசஸர் வந்து ரன் ஆகி அதனால டிஸ்பிளேல ரன் ஆகிற கண்டென்ட் சூப்பரா இருந்தது. ரைட். அதே மாதிரி இப்போ OnePlus பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரீசெண்ட் டிவைசஸ். ஸோ நம்ம டிவியில் ஆக்சுவலாக என்னதுக்காக இதை கேட்குறேன்னா, பரத் வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னா, என்னோட பிளான்ல 720p தாண்டா இருக்கு, ஆனால் நான் வந்து கண்டென்ட் போட்டேன்னா 720p வந்து எனக்கு அப்ஸ்கேலிங் ஃபீச்சர் இவங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ஸ்கேல் ஆச்சு, எனக்கு வந்து வித்தியாசம் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் வந்து இத்தனைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் இருந்தேன், அப்போ வந்து அந்த அப்ஸ்கேல் ஆயிருக்குங்கிறது என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த சிப்செட் தட் we are using is actually a flagship chipset. So it is available only in the topmost TVs in the world. So அதில் வந்து we have the capability to do the upscaling and that feature is available out the box. நாங்கள் அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை, மார்க்கெட் பண்ணல, but maybe we should do that. ஏன்னா a lot of people actually care about upscaling. We assume that it is par for the course, but I think it's an important feature and we are definitely like tuned our TVs to do that well. ஆமாம், ஏன்னா இப்போது யங்கர் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேமிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்டர்போலேஷன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னங்க ஏஐ வச்சு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. நான் கேம் ஆடும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, அது வந்து சும்மா ஏஐ வச்சு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் தானே உள்ளே கொண்டு வராங்க, கரெக்டு தான். ஆனால் நான் விளையாடும்போது எனக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே மோஷன் ஸ்மூத்தனிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செட்டிங்ஸில் பார்த்துருக்கலாம். ப்ளஸ் நான் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தேன், நிறைய கலர் ப்ரொஃபைல்ஸ் இருந்தது. பரத் வந்து இங்கே நாங்கள் லைவாக அந்த டெமோ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்பயே வந்து பின்னாடி இருந்து பரத் அதுக்கு தான் கூப்பிட்டு இருந்தான். என்னன்னா, நீங்கள் ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கீங்க. ஏன்னா அவன் ரொம்ப நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலும் மாற்றும் போது என்னால் லைவா டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதுடா. பேருக்கு வைக்கல, பேருக்கு அந்த மோட்ஸ் இல்லை, அதாவது டிஸ்பிளே வந்து கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்காங்க. இப்போ மூவி பார்க்கும்போது அதுக்கான கலர்ஸ், ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கலர்ஸ், கேம்ஸ்க்கு ஒரு கலர்ஸ், இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சோனியில் ஒரு டிவைஸ் பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து டிஃபால்ட்டாகவே என்னவா இருந்ததுன்னா சினிமான்னு இருந்தது. அவங்க செட்டிங்ஸ் போகும்போது தான் நாங்கள் பார்க்குறோம், அது வேற மோட்ல இருக்கு, இது பார்த்தா ஸ்டாண்டர்ட் இருந்தது. இதுல நம்ம மூவின்னு மாத்தணும்னா என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட இது பிரைட்டா இருக்கு, அந்த கான்ட்ராஸ்ட் மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இது வந்து கொஞ்சம் ஓவர் ஒயிட்டா கொஞ்சம் ப்ளீச்டா ஃபீல் ஆச்சு. அந்த நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராஸ்ட் நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு, கலர் டிஃபரன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதான் இது மாதிரி ஒர்க் பண்ண விதம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்போ இந்த ஏரியாலலாம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணா ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்ன பேனலுங்கிறது ஃபேக்டர் இல்லை. நான் இதை பார்க்கும்போது எனக்கு கேட்கணும்னு தோணுது இதுதான். எப்படின்னா, இங்க நிறைய பேருக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரைட்னஸ் அதிகமா இருக்கு,
பக்கத்தில் இருக்க பேனலில் வந்து ஆனால் கான்ட்ராஸ்ட் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்தது. பட் ஏன் டவுட் எப்படின்னா இப்போ பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம தேவையான பிரைட்னஸ் கம்மி பண்ணி கான்ட்ராஸ்ட் பூஸ்ட் பண்ணி எல்லாமே மாற்றி அதை மேட்ச் பண்ணிடலாம் தானே. கரெக்ட். ஆனால் இப்போ பக்கத்து பேனலில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது தானே. முடியாது. கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக என்ன நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் பற்றி பேசுனீங்க. ஸோ ஹார்ட்வேர்ன்றது ஒன் பார்ட். ஆமாங்களா. ரா ஸ்பெக்ஸ் இதில் வந்து இத்தனை கலர் கேமெட் இருக்குது, இத்தனை பிரைட்னஸ் இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் அல்டிமேட்லி பிக்சர் வந்து கரெக்டாக டியூன் பண்ணணும். அது எப்படின்னா ஐ திங்க் த க்ளோசஸ்ட் ஐ கேன் கிவ் அஸ் an example is the color curves இருக்கு இல்லைங்களா ஃபோட்டோகிராஃபியில். ஆமாம். ஈக்குவலண்ட் ஆஃப் தட் இஸ் வாட் யூ நீட் டு டூ ஆன் த பேனல் கேலிப்ரேஷன் அப்படின்னு இஸ் அ ப்ராசஸ். ஸோ எவ்ரி பிக்சர் மோட் HDR, SDR, அதில் வந்து வார்ம், ஸ்டாண்டர்ட், கூல், ஈச் ஆஃப் தோஸ் மோட்ஸ் ஹேஸ் டு பி calibrated keeping a reference. Okay, ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து சம்திங் கால்ட் சோனி ரெஃபரன்ஸ் மானிட்டர் தட் இஸ் யூஸ் ஃபார் பேசிக்லி த பெஸ்ட் சினிமா கிரேட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அதில் படம் ஓட்டி அதே வந்து எங்கள் டிவியில் கேலிப்ரேட் டு ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் டு த ரெஃபரன்ஸ் மானிட்டர் அதை வந்து பண்ணோம். ஸோ அது வந்து இட் டுக் அ லாங் டைம் டு டூ தட். ஏன்னா ஒரு மோடுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்ம் ரன் பண்ணி அதை இதில் மேட்ச் பண்ணி அதை கேலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது இட்ஸ் அ டெக்னிக்கல் ப்ராசஸ். யூ நீட் போத் ஐ ஆஸ் வெல் அஸ் ஸ்கில். ஸோ அது வந்து வி ஹேட் டன் தட் as a thorough process across all of the different modes in the TV. ஸோ அதனால வந்து even though you have raw specs, you are able to control the definition of each mode very very clearly. அதனால தான் வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமாம், அது வந்து சும்மா விட்டுருந்தீங்கன்னா அந்த பர்செப்டபிள் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெக் மட்டும் போட்டு you can actually like get a good output, but it won't be consistent across different modes. ஏதாவது ஒரு மோட்ல வந்து நல்லா இருக்கும், பட் நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. கரெக்ட். ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி we try to put in as much as we believe is our capability into the output. வேற லெவல். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வேற என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா 30 வாட் ரேட்டட் இல்லையா, இது வந்து மோர் டுவர்ட்ஸ் வோக்கல்ஸ் அண்ட் ஹைஸ். கரெக்ட். ஸோ இப்போ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நார்மலாக எல்லாருமே ஏதோ சீரீஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமாங்க. நீங்கள் ஆக்சுவலாக கமெண்ட்ஸில் வந்து சவுண்டில் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் காண்ட் ஹியர் டயலாக்ஸ் இல்லைங்களா, காண்ட் டூ மஃபிள்ட், சவுண்ட்ஸ் டின்னி, இதெல்லாம் தான் வந்து டிப்பிக்கலாக வந்து கமெண்ட்ஸில் போடுவாங்க. அது ஏன்னா எல்லாருமே வந்து பேசிக் டியூன் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரல் பர்செப்ஷன் என்னென்னா வந்து நிறையா பேஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு. பட் ரியாலிட்டி என்னென்னா டயலாக்ஸ்லாம் கேட்கணுன்னா யூ நீட் டு ஹேவ் மிட்ஸ் அண்ட் ஹைஸ் டு பி வெரி வெரி செப்பரேட்டட். அப்போ தான் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி கிளியராக வரும். ஸோ இப்போ மேட்ச்சில் வந்து ஃபுல் க்ரௌட் ரோவர் போயிட்டுருக்கு, கமெண்ட்ரி இருக்குது அண்ட் ஆக்ஷன் சவுண்ட்ஸ் வருது இல்லைங்களா. இந்த மிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக யூ மைட் நாட் ஹியர் த கமெண்ட்ரி வெரி வெல் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூ நீட் மிட்ஸ் அண்ட் ஹைஸ் டு பி ரியலி செப்பரேட்டட். ஸோ வாட் வி டிட் வாஸ் ஆக்சுவலாக எங்கள் வாட்டேஜ்லாம் வந்து இட்ஸ் நாட் வெரி ஃபேன்சி நம்பர்ஸ். ஜென்ரலாக வந்து இண்டஸ்ட்ரியில் இஸ் அ கன்சர்ன் தட் எவ்ரி ஒன் கீப்ஸ் சேயிங் வெரி ஹை வாட்டேஜ். வாட்டேஜ், ஷியர் வாட்டேஜ் டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ், பட் ஹேவிங் குட் குவாலிட்டி சவுண்ட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். நீங்கள் வந்து லிவிங் ரூமில் when you're using it, unless you're in a cinema sort of an experience, நீங்கள் ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஃபுல் வால்யூமில் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ வாட் மேட்டர்ஸ். கண்டிப்பாக. பட் ஜென்ரல் ரெகுலர் வியூவிங் ஆன் அ டெய்லி பேசிஸில் கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் மேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் அ கால் தட் வி டுக். சரிங்க, ஓகே நாங்கள் வந்து இந்த இது ஆர்டிஃபிஷியலாக வாட்டேஜ் இது பண்ண போகிறது இல்லை, பட் கிளாரிட்டி ஆஃப் சவுண்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோம்னா எதுக்கு ரெண்டு கான்செப்ட். ஒன்று வந்து ரெண்டு டிரைவர் இருக்குது எங்கள் ஸ்பீக்கரில். ஒன்று வந்து ஃபுல் ரேஞ்ச் டிரைவர், அப்படின்னா எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்லையும் ப்ரொவைட் அவுட்புட். அண்ட் வி ஹேவ் அ ட்வீட்டர். ட்வீட்டர் இஸ் மென்ட் ஃபார் மிட்ஸ் அண்ட் ஹைஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஓவரால் சவுண்ட் பேலன்ஸ் இஸ் குட் வித் த ஓவரால் பேலன்ஸ் டிரைவர், பட் யுவர் வாய்ஸ் இஸ் வெரி வெரி கிளியர். ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் ஹேப்பனிங் இன் த பேக்ரவுண்ட், எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எக்ஸெட்ரா, யூல் ஸ்டில் பி ஏபிள் டு ஹியர் டயலாக்ஸ் கிளியர்லி. ஸோ இது வந்து இட்ஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ். அதே மாதிரி சவுண்ட் அவுட்புட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஹவு மச் ஏர் இஸ் தேர் இன் த பாக்ஸ் டு ரெசனேட். கண்டிப்பாக. ஸோ general trend in TVs has been everything has to become slimmer இல்லைங்களா. அதனால which gets impacted the most, it's the speaker box. So we decided not to do that. We decided to invest more in the cavity size of the speaker box. So அதனால even though the wattage might be low, but the sound that comes out is actually like much more fuller sounding. So அதனால உங்களுக்கு you don't have any compromise on the quality of sound.
ஸோ இதெல்லாம் மਤலப் சம் சாய்ஸஸ் தட் வி மேட் டு மேக் இட் சவுண்ட் பெட்டர். இது வந்து பேஸ் ரொம்ப பேஸ் லவர்ஸ்க்குன்னு இல்லைங்க. நீங்கள் ஆனால் வேணும்னா பேஸ் பூஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். உள்ள ஆக்சுவலாக நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொஃபைல்ஸில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து ஃபார் ஜென்ரல் கிரேட் குவாலிட்டி ஆஃப் பிக்சர் வியூவிங்காக இது டியூன் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் சார். ஸோ ஃபைனலாக வந்து உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தது என்னென்னா, நிறைய பேருக்கு என்னென்னா ஃபேக்ட் தான். இப்போ நானே வந்து புதுசாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கும்போது என் கூட பேசினவங்க அவங்களுக்குலாம் என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். மற்றபடி இப்போ நான் திடீர்னு யாரையோ போய் பார்க்குறேன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிஜமாவே ஒரு சொன்னதை செய்வாரா அப்படின்னு தோணும். ஸோ இப்போ இங்கே சேலஞ்ச் என்னன்னா, இப்போ லூமியோக்கும் அதே மாதிரி தான். என்னன்னா நம்ம இப்போ ஆன் பேப்பராக இருக்கட்டும், அதே சமயம் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த ப்ரைஸுக்கு, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு, ஏன்னா இப்போ 29,990 நம்ம கொடுக்குறோம். அதே சமயம் இந்த ப்ரைஸ்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் டிவியாகவும் நம்ம கொடுக்குறோம். இது வந்து லாங் ரன்ல அதே ஸ்பீட் மெயின்டைன் ஆகுமா? எனக்கு எல்லா டிவிஸுமே ஸ்லோ ஆகுது. ஒன்று. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ரீச் இருக்கும். அதாவது இப்போ சென்னையில வந்து இஷ்யூ அப்படின்னா ஓகே சிட்டி சைடு கவர் பண்ணிடுவீங்க, மதுரையில பண்ணுவீங்களா, நாகர்கோயிலில் பண்ணுவீங்களா, இந்த மாதிரியான கேள்விலாம் இருக்கு. ஸ்பான்சர்டு கண்டென்ட் இது நான் ஆக்சுவலாக யோசிச்சேன்டா. என்னன்னா கொஞ்சம் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இன்ஃப்ளூயன்சருங்கிற டேர்ம் இல்லாமல் நீங்கள் எந்தூசியாஸ்ட் போட்டது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுன்னு. இத்தனைக்கும் உங்களுக்கு எங்களை அப்போ தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது, வருண மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவரெல்லாம் லாங் டேர்ம் எந்தூசியாஸ்ட். ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் லூமியோ டிவி பற்றி வீடியோ போட்டோம் இல்லையா, பெய்டு கண்டென்ட் நினச்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து எக்ஸைட்டட். நீங்கள் எப்படி சொன்னீங்களோ 2013-14 கூட நான் ரொம்ப கிரேசியாக இருப்பேன், நார்மல் டிவி ஸ்மார்ட் டிவி அப்படி ராஸ்பெரி பை வச்சு மாத்திரதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரியான நம்மளோட தாட் ப்ராசஸை வந்து இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நம்ம அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நிறைய பேர் இப்போ எப்படி பாக்குறாங்கன்னா, என்ன அந்த ராஸ்பெரி பைக்காக ஆடா நீங்க, ஆனா அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ டிவி அப்படின்னும் போது நானும் ரொம்ப வருஷமா நிறைய டிவி யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணுன்ற அந்த கியூரியாசிட்டி இருக்கு, பாக்குறோம். அதை நாங்க வந்து பப்ளிக்கோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது எல்லாமே பெய்ட் கண்டென்ட், இவங்க வந்து பெய்டா பண்றாங்க, பிராண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால ப்ரொமோட் பண்றாங்க, இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைச்சா நாங்க வந்து இந்த மாதிரியான கேள்வி கேட்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து ஃபாஸ்டா இருக்கு, 6 மாசம் கழிச்சு ஃபாஸ்டா இருக்குமா, இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஏரியாவை நாங்க டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்டே நம்ம கேட்டிருப்போம், ஒரு நல்ல டிவிக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை தாண்டி பேனல் தானே முக்கியன்ற கேள்விலாம் நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் கேட்குறோம், அண்ட் அதுக்கு ஏன் இவங்க ஆன்சர் பண்ணணும். எப்பா இவனுங்களும் ஒரு கிறுக்கு பயலுக்கு தான் போல, பயங்கரமான கேள்வியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதான் இப்போ இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தெரியணும். அது எப்படி? ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சரி, ஆஃப்டர் சேல்ஸ் பற்றி சொல்கிறேங்க. ஆஃப்டர் சேல்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு 6 months-ஆக we've been working towards building this setup. Of course நாங்களே பண்ண போகிறோமா இல்லை, we are working with a partner who already has a presence for multiple big well-known brands in the country. They're going to be our exclusive partner who's going to help us set up the entire network. இப்போ to start with நாங்கள் வந்து ஒரு 300 after sales centers onboard பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ we had a training for all of them at our factory. நாங்கள் டிக்சனோட தான் ஒர்க் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ராடக்ட்ஸ். அவங்களோட இன்ஜினியர்ஸ் தான் வந்து எங்கள் ஆஃப்டர் சேல்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க, ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த further training is happening for all the different centers. So before we go live with our launch by end of the month, எங்க full training complete ஆயிருக்கும். Everyone will have all the requisite spare parts that are needed before we go live. And we've also activated a feature on our site where you can go and enter the pin code and see if our service capabilities available in that pin code. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் டோர் டு டோர் இதுதான் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நீங்கள் டிவி வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா we will come to your home and evaluate the problem. If there's a fix to be done, we will do it then and there. If there's a spare part replacement அந்த மாதிரி தேவைங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வந்து we will have to get it back from the center and come back again and fix it. So எல்லாமே வந்து இது பண்ண விஷயம். இது இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? ஸோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து there is a general trend in the industry on which are the components that have typical failure rates. அது பேஸ் பண்ணி we've already done our planning. நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் most of the components that we've taken into putting this are also the best grade possible. So we don't expect a very high failure rate as well in our product. But அந்த மாதிரி ஆஃப் சான்ஸ் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து we planned for that as well. We've also kept enough backup in case there is any
ஸ்லைட்லி ஹையர் ரேட் ஆஃப் திஸ் திங் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு தெரியும். அதனால நாங்கள் வந்து ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் கெட்டிங் திஸ் இன் பிளேஸ். எங்கள் சர்வீஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் 20 years இந்த இண்டஸ்ட்ரி. அவர் வந்து இஸ் ஒர்க் இன் ஜாமி, எல்ஜி இந்த பாஸ்ட் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸில் மேசிவாக ஸ்கேல் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ எங்கள் டீம் வந்து கேப்பபிள் டீம். இதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்கோம். இது தவிர வந்து தேர் ஆர் திங்ஸ் தட் குட் கோ ராங். பட் ஆர் ஒன்லி பிலீஃப் இஸ் தட் ப்ராப்ளம் தான் நாங்கள் வந்து இருப்போம். ஓகே, அதுதான் உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா ஒன்றும் இல்லை, இந்த செக்மெண்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் டிவிங்கிறது தெளிவாக தெரியுது. அது லாங் ரன்லேயும் ஃபாஸ்ட்டாகவே இருக்குமா? கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக நான் என்ன சொன்னாலும் வந்து யாரும் நம்ப போகிறதில்ல. பட் அது ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நான் கொடுக்க முடியும். இது எப்படின்னா, நீங்கள் இப்போ கூட இல்லை, என்கிட்ட 1+6 மாடல் வந்துச்சுன்னா ஆமாம் இப்போ கூட வச்சுருக்கேன். அது இப்போவும் ஃபாஸ்ட். உண்மைதான், சரிங்களா? அதே மாதிரி இப்போ இன்னொரு எந்தூசியாஸ்டை மீட் பண்ண ஒரு இந்த ஈவெண்ட்டில் தான். அவர் என்ன சொன்னார்னா, அவர் 2019 வந்து NVIDIA ஷீல்டு வாங்கினார். ஓகே, அது இப்போவும் ஓடிட்டுருக்காரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இப்போவும் ஃபாஸ்ட். அந்த NVIDIA ஷீல்டு தான் வந்து நாங்கள் பெஞ்ச்மார்க்கை வச்சு இந்த இது டிசைன் பண்ணோம். ஸோ அதில் என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ அதே சிமிலர் கேப்பபிலிட்டி தான் எங்கள் ப்ராசஸரும் எங்கள் சாஃப்ட்வேரும் டெலிவர் பண்ணும். ஸோ அந்த பிலீஃப் இஸ் வாட் வி திங்க் தட் வி வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு லாஸ்ட் லாங்கர். another டெக்னிக்கல் ரீசன் என்னென்னா, நாங்கள் கொடுத்துருக்கிற சிப் செட் as well as RAM as well as storage is more than sufficient for a TV use case. ஓகே, சரிங்களா? ஸோ டிவிஸில் வந்து at any given point in time நீங்கள் வந்து கான்டென்ட் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. ஆமாம். either you are streaming content or you are switching apps. இது ரெண்டுத்துக்கும் தேவையான கம்ப்யூட் பவர் அண்ட் memory capacity is not, you don't need 8 GB for that, you don't need 6 GB for that. Correct. சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா 1.5 GB 2 GB டிவைசஸில் அது தாங்கிறது இல்லை. ஸோ நாங்கள் டெக்னிக்கல் சாய்ஸ் என்ன பண்ணோம்னா, we went for a DDR4 RAM. ஸோ டிவிஸில் வந்து DDR4ன்றது இட்ஸ் நாட் காமன். DDR3ல அது கீழே தான் வந்து டிப்பிக்கலாக ரேம்ஸ் இருக்கும். DDR4 என்னவாகும்னா, your app switching, app loading is much faster. ஆமாம். So that is more important than sheer capacity of RAM. So அந்த ஒரு technical choice is something that we took. அதே மாதிரி processor is definitely like way ahead. அதனால we know that it is going to last the test of time. ஸோ அப்போ மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு சப்போஸ் நம்ம எதிர்பார்க்குறோம்னு வைங்களேன். இப்போ 11 இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் எப்படியும் 14 ஸ்டேபிள் ஆனதோ அதை கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா ஃபர்தர் அதை பிளான் வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி வந்து? ஸோ ஆக்சுவலி 2 மேஜர் அப்கிரேட்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 14 hopefully down the year. அண்ட் the next upgrade வந்து 16 வரும். ஸோ ஆண்ட்ராய்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளே வந்து they do only one alternate number. ஸோ 12 பண்ணாங்க. they take some time. ஆமாம். ஆக்சுவலாக ஃபோன்ஸில் வந்து எவ்ரி இயர் பண்ணுவாங்க. டிவிஸில் இட் இஸ் கேட்ச் அப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேட்ச் பண்ணுவோம். சூப்பர். ஸோ ஃபைனலாக என்னென்னா, டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி எதாவது கொடுப்பீங்களா, எல்லாருமே ரிமோட் ஏரியாஸ்லேருந்து ரீச் பண்ணுற மாதிரி? ஆக்சுவலாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது. ஓகே, அது வந்து எங்கள் வெப்சைட்லேயும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் அதில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் வெப்சைட்லேயும் வந்து சேட் பாட்டும் இருக்குது. சேட் பாட்னா என்ன, சேட் there'll be a person who's answering that. ஸோ அதுவும் வந்து லைவாக இருக்குது. ஓகே. பெய்டு கண்டென்ட் பற்றி மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெய்டு கண்டென்ட், ஆமாம், உங்களோட கருத்து நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த பெய்ட் கண்டென்ட் பற்றி நான் என்ன சொல்வேன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் அப்புங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து we don't have significant budgets for us to go down that path. ஸோ இப்போ வந்து right now I think we're very thankful that the tech community has actually helped us in a very very significant way in helping our getting our message across. In fact நாங்கள் வந்து ஒரு 1 month முன்னாடி ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். we called all the tech journalists from the country to come and experience our products. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வந்திருந்தாங்க. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி they've all been putting out articles. We've also given our products to be reviewed by people. எங்கிட்ட இருக்கிறதே வந்து லிமிடெட் ப்ராடக்ட்ஸுங்க. அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, லைக் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதை பற்றி நீங்கள் உங்களோட ஜெனுவின் தாட்ஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அந்த ஒரு இன்டென்ட்டோடு தான் வந்து நாங்கள் இது பண்ணோம். எங்களுக்கு பெய்ட் கண்டென்ட் பண்ணுறதுக்கும் கெப்பாசிட்டி இல்லை. டு பி ஆனஸ்ட், we are putting everything into our product. So if at all there's one place where we're investing, that's in our products and in the team. அது 2 தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போது இதுக்கப்புறம் வந்து ஜனங்க என்ன வேணால் சொல்லலாம், அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. பட் எங்களோட இன்டென்ட் என்னென்னா, people should experience the products and people should hear about other tech enthusiasts experience with the product, and that's what is our goal. Super. So nice conversation.
நல்ல டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எப்பயும் மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக அதை பதிவு பண்ணலாம். அண்ட் முக்கியமான கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட டவுட்ஸை வந்து இவங்க டீமுக்கும் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப முடியும். ஸோ தட் அவங்களும் வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். இதுதாங்க எந்தூசியாஸ்ட் ட்ரிவன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா அப்படி தான் டாக்ஸிக்காக இருக்குது நம்ம இந்த ஸ்பேஸ், இந்த யூடியூப் இந்த மாதிரியான சோஷியல் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி அண்ட் கைலாஷ் பார்க்கலாங்க. பை.